இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்குகிறார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட, கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்குகிறார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்குகிறார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:1. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். கலாத்தியர் சபைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருந்ததாக பவுல் அந்த இடத்துல எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா இறந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்போ தான் ஆண்டவர் நமக்காக மரித்தார். நான் ஒரு இடத்துல யூத் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இது போல் வாலிப பசங்களாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க எல்லோரும் என்கிட்ட கேட்ட, அதுலேருந்து ஒரு பையன் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டான். நான் தான் கேட்க சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஏசப்பாவை குறித்து, இந்த கிறிஸ்டியானிட்டியை குறித்து, நீ என்ன நினைக்கிற, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு இருக்கிறதான சந்தேகங்களை கேளுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதில் ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரே, அப்போதானே இயேசு ரத்தம் சிந்தினார், அப்போ சிந்தினதான இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு என்னை எப்படி விடுதலையாக்கும் என்று கேட்டான். இந்த கேள்வி இந்த இடத்துல யாருக்காவது இருக்குதா? 2000 வருடங்களுக்கு முன்பாக தானே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அப்போதானே அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, அப்போ சிந்தப்பட்டதான அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு என்னை எப்படி விடுதலையாக்கும்? யாருக்காவது இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? இயேசுவின் ரத்தம் ஒரு நாளில் நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்பின் பூரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடுகிற இரத்தம் அல்ல. நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் நாம் அறிக்கையிட வேண்டியதான, ஆமென், நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் நாம் அறிக்கையிட வேண்டியதானதுதான் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை நான் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், அந்த இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. இது வாழ்நாள் முழுவதுமாய் நான் அறிக்கையிட்டு ஜெயம் பெற்று ஆண்டவரோடு கூட போய் சேர்ற வரைக்கும், அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட போய் உட்காருகிற வரைக்கும், ஆமென், இயேசுவின் ரத்தத்தை நாம் அறிக்கையிட்டு கொண்டே போக வேண்டியது தான் இயேசுவின் ரத்தம். அப்போ நான் அந்த பையனுக்கு சொன்னேன், நீ நினைக்கிறது மாதிரி இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது உண்மைதான். இன்றைக்கு அந்த ரத்தம் எப்படி விடுதலை ஆக்குது அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன், நீ உட்கார்ந்துருக்கிற இந்த யூத் மீட்டிங்கில் இயேசுவின் ரத்தம் நம் மத்தியில் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதே இயேசுவின் ரத்தத்தை இந்த மீட்டிங் ஹாலில், இந்த நேரத்தில், இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் நான் விசுவாசிக்கிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்டதான அந்த இயேசுவின் ரத்தம், ஆமென், இந்த இடத்தில் நம்மையும் விடுதலையாக்கும்படியாக அதே ஜீவனுள்ள ரத்தம் நம்ம மத்தியிலே வடிந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஸ்தோத்திரப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அந்த இயேசுவின் ரத்தத்தில் அநேக நன்மைகள் இருக்கிறது. சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக பேசுகிறேன். நான் கரெக்டாக 12:55 முடிச்சிருவேன். அதனால் நீங்கள் கரெக்டாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். நேற்றைக்கு நான் ஆண்டவர் எனக்கு சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து சிலுவையை பற்றி, இயேசுவினுடைய மரணத்தை பற்றி சில காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை பேசலாமா, இயேசுவின் ரத்தத்தின் ஆசீர்வாதத்தை பேசலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. இங்கே வரும் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த பிரதர் பேசினாங்க. அவங்க பேசும்போது நான் நேற்றைக்கு தியானித்த வசனத்தை அவர் இன்றைக்கி பேசிட்டார். அதை நான் நேற்றைக்கு தியானித்ததை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு, இயேசுவின் ரத்தத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்மை விடுதலையாக்கும்படியாக
இன்றைக்கும் ஆண்டவருடைய இரத்தம் நம் மத்தியிலே இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்கிறதான அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர் சொன்னாங்க, நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, மாறாவின் நீரை மதுரமாக்க வேண்டியதான அந்த இடத்துல ஒரு மரம் வெட்டப்பட்டு தண்ணீரில் போடப்பட்டது. மோசேக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார், அதை வெட்டலை, அதை அவர் தண்ணீரில் போட்டார். அந்த நேரத்தில் தண்ணி மதுரமானது. இந்த சத்தியம் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். ஆமேன். இந்த சத்தியம் நேற்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த மரம் யார்? சிலுவை மரம் என்று சொல்லுவதா, இல்லை இந்த மரம் தான் இயேசு என்று நான் சொல்லணும்னா எனக்கு வசனம் வேண்டுமே. வசனம் இல்லாமல் நான் எந்த இடத்துலையுமே பேச மாட்டேன். ஏனென்றால் எல்லா இடத்துலையும் பேசுகிற இடங்கள்லாம் இன்றைக்கு ஜனங்கள் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறது, இந்த இதுக்கு இதுன்னு சொன்னியே, அதுக்கு வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதனால் நான் வசனம் இல்லாமல் பேச மாட்டேன். ஏன்னா நான் யூடியூப்லேயும் நிறைய பேசுவேன். அதனால் நான் எங்கேயுமே வசனம் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். நீங்கள் மரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு வசனம் தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டேன். லூக்கா 23வது அதிகாரம் 33வது வசனம். பச்சை மரத்துக்கே அந்த பாடு என்றால் பட்டை மரத்தை என்ன செய்வார்கள்? இருக்கா? லூக்கா 23:31. பச்சை மரம் யார்? யார் அந்த பச்சை மரம்? ஹல்லேலூயா. எனக்காய் கிழிக்கப்பட்ட அந்த பச்சை மரம், எனக்காய் இரத்தம் சிந்தின அந்த பச்சை மரம், ஆமேன். எனக்காய் முள்முடி சுமந்த அந்த பச்சை மரம், எனக்காய் ஆணிகளை ஏற்றுக்கொண்ட அந்த பச்சை மரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். எனக்காய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மாறா போன்ற கசப்பை மாற்றும்படியாக எனக்காக கிழிக்கப்பட்ட, எனக்காக தண்ணீராகிய கசப்பான என்னுடைய வாழ்க்கையிலே போடப்பட்ட மரம்தான் இயேசு. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாக இருந்தது ஒரு காலத்தில். நம்ம எல்லாரும் கசப்பான வாழ்க்கையில் இருந்தோம். கசப்பான நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக மோசே என்கிறதான அப்போஸ்தலர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு வெளியேறப்பட்ட சத்தியத்தை காட்டி சிலுவையில் அறையப்பட்டதான இயேசு, அந்த பச்சை மரம் எனக்காய் தண்ணீரில் போடப்பட்டது. ஆமேன். தண்ணீரில் போடப்பட்டு கசப்பான நம்முடைய வாழ்க்கையை அவர் இன்றைக்கு இனிமையாய் மாற்றினார். அருமையானவர்களே, இன்றைக்கும் இருதயத்தில் கசப்போடு மனவேதனையோடு நீங்கள் ஒருவேளை வந்திருந்தால், ஆண்டவரே எனக்காக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பை மாற்றும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் போடப்பட்டதான மரமாக நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடே நிறைய பேருக்குள்ள பிரச்சனை, நிறைய பேருக்குள்ள போராட்டம். ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து தானே பிரச்சனை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து தான் வியாதி. ஏன் வந்தோன்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்றைக்கி கேள்வி. ஜெபாலய தலைவன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. எத்தனை பேருக்கு தெரியும் ஜெபாலய தலைவன்? ஜெபாலய தலைவனுடைய மகள் இயேசு உயிரோடு எழுப்பினாரே, அவர் தன்னுடைய மகளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வந்தார். ஏசப்பா என்ன பண்ணியிருக்கணும்? நீ வீட்டுக்கு போ, மக சுகமாயிருவான்னு அனுப்பியிருக்கலாமே. ஆனால் ஏசப்பா கிட்ட வந்த உடனே அந்த பிள்ளை செத்து போச்சு. ஏசப்பா கிட்ட வந்த உடனே தான் செத்து போச்சு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் பிள்ளையோட விடுதலைக்காக தானே நான் ஏசப்பா கிட்ட வந்தேன், பிள்ளை செத்து போச்சு, ஏன் ஏசப்பா என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கல? கேட்டிருக்கலாம்ல. ஏசப்பா சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்விகள் வரலாம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது இன்றைக்கு முழு உலகமும் தோல்வியாய் பார்க்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. என் இயேசு சிலுவையிலே எனக்காக அவர் வெற்றி சிறந்தார். ஆமீன். என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், ஆனால் அந்த தோல்விகள் நிரந்தரம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் கசப்புகள் வரலாம், ஆனால் அந்த கசப்புகள் நிரந்தரம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியம், அவங்க பிரதர் தான் சொன்னாங்க, அதுவுமே ரெண்டாவது காரியம் எலிசாவினுடைய வேலைக்காரர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. அவன் ஒரு கடினமான ஒரு கோடாரி தண்ணியில் எங்கேயுமே மிதக்காது. யாராவது கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? அப்படி எங்கேயாவது கோடாரி மறந்து நான் பார்த்துருக்குறேன், தண்ணியில் மிதந்துருக்குது. இப்போ வர கோடாரியில் மிதக்குது. ஏன்னா அந்த பசங்க விளையாடுறதுக்கெலாம் பிளாஸ்டிக்லாம் கோடாரி செஞ்சு வருது, அதெல்லாம் மிதக்குது தண்ணியில் போட்டால். அந்த நாட்டில் பிளாஸ்டிக் கோடாரி இல்லை, அவர் ஒரிஜினல் கோடாரி வச்சுருந்தார். மிஸ் பண்ணி தண்ணியில் விழுந்துருச்சு. எலிசா கேட்டார், அது எந்த இடத்துல விழுந்தது? முதலாவது நாம் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது
நம்முடைய ஜீவியம், என்னுடைய நிலவரம் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறது, நான் எந்த இடத்துல தோல்வியை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எங்கே விழுந்தேன் சுவாமி? ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். எங்கே விழுந்தது கோடாரி, எங்கே விழுந்தது? நீ அதை காட்டு. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஜீவியத்தில் இந்த இடத்துல தோல்வி இருக்குது சுவாமி, உம்முடைய சமூகத்தில் நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா, ஆமென். இரக்கம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கத்தை உடையதான் தேவன் நமக்காக சிலுவையில் அவருடைய இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். ஆமென், காண்பித்திருக்கிறார். நீங்கள் காட்டுங்க, இந்த இடத்துல தான் எனக்கு பலவீனம், இந்த இடத்துல தான் வியாதி, இந்த இடத்துல தான் என்னால் உங்களோட நெருங்க முடியல, இதுதான் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது சுவாமி சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல தான் அந்த கொம்பை போடுறார். அந்த இடத்துல தான் இயேசு ஒரு மரமாக வரார். ஆமேன். அந்த இடத்துல தான் சிலுவை வெளிப்படுகிறது, சிலுவையின் உபதேசம் வெளிப்படுகிறது. அங்கே தான் ஆண்டவர் உங்களை முடியாத காரியம், கடினமான காரியம், ஆனால் அதை மிதக்க வைத்தார். முடியாத காரியம் நம்மளால் முடியாது. வியாதியிலேருந்து வெளியே வர முடியாது. சுகர்லேருந்து உங்களால் சுகம் பெற முடியுமா? எங்கே எத்தனை பேருக்கு விசுவாசத்தோட கை வைத்திருங்க பார்க்கலாம். சுகர்லேருந்து என்னால் சுகம் பெற முடியும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா 100 ஆடுல ஒரே ஒரு ஆடு தான். முடியும், என் இயேசுவால் முடியும். கடினமான அந்த கோடாரியை மிதக்க வைக்க என் தேவனால் முடியும் என்றால், ஆமென். மிதக்க முடியாத கோடாரி, மிதப்பதற்கு சாத்தியமே இல்லாத கோடாரி, அந்த கோடாரியை மிதக்க செய்வதற்கு என் தேவனால் முடியும் என்றால், என்னுடைய சரீரத்தில் போராடுகிறதான இந்த வியாதியின் வல்லமையையும் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் ஜெயிக்க என்னால் முடியும். சொல்ல முடியுமா? தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சவாலோட சொல்லுங்க. ஆமென். என்னுடைய சரீரத்தில் போராடுகிறதான இந்த வியாதியின் வல்லமையை என் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நான் ஜெயிப்பேன். ஆமென். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆமென். தமது மரணத்தினாலே ஜெயித்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டு, அப்படித்தானே இருக்குது. கொலோசியர் 1வது அதிகாரம் அந்த இடத்துல இல்லை அந்த வார்த்தை. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவர், ஹீப்ரூவில் இருக்குங்க. சாரி ஹீப்ரூ 2வது அதிகாரம், ஹீப்ரூ 2வது அதிகாரம் 14வது வசனம், 14-15 வசனம். பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக போல அவரும் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக வெளிப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு? வியாதியின் வல்லமை மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அந்த மரணத்தை நினைவு கூறும்படியாக இன்னைக்கு யார் வந்திருக்கிறோம்? நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமேன். கடினமான கோடாரியை மிதக்க செய்வதற்கு, ஆமேன், வல்லமை உடைய தேவன் நம்முடைய தேவன். அதனால் நம்மளால் முடியாத காரியத்தெல்லாம் முடியாதுன்னு சொல்லி காலங்காலமாக சொல்லிகிட்டே போகாதீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் திரும்பி நின்று என்ன சொல்லுங்கள்? என் இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் என்னுடைய சரீரத்தில் போராடுகிறதான அந்த வியாதியின் வல்லமையை அழிக்க என் இயேசுவால் முடியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவினுடைய இரத்தத்தில் இருக்கிறதான காரியங்களை கரெக்டாக 4 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்க. இயேசுவினுடைய இரத்தத்தினால், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது, அவருடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி நம்ம எல்லாரையும் அவருடைய இரத்தத்தினால ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லாரும் ராஜாக்கள், ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். ஒரு ராஜா என்றால் அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு ராஜா என்றால் அவனுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. அவனை எந்த வல்லமையும் ஆளுகை செய்ய முடியாது. அவன் எல்லா வல்லமையும் ஆளுகை செய்வான். அவனுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. ஒரு ராஜா என்றால் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும். ஒரு ராஜா என்றால் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. 2வது, ஒரு ராஜா என்றால் அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அவனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அவன் எழுந்து நின்று கண்ணை காட்டினாலே போதும், உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கே படிக்கிறோம்? எஸ்தர் புஸ்தகத்தில் படிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த ராஜாவுக்கு முன்னால், ராஜாவோட பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தன் வந்து முன்னால் நிற்க முடியாது. அப்படி நின்றுட்டா அப்படின்னா ராஜா கண்ணை காட்டினா போதும், வந்து முகத்தை மூடி தூக்கிட்டு போய் கொன்றுவாங்க அவனை.
ராஜா என்றால் அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது. ராஜா என்றால் அவனுக்கு ஒரு பாதை இருக்கிறது, ராஜ பாதை. ஏசாயா 35வது அதிகாரத்தில் படிக்கிற அந்த பாதையை குறித்து, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பெரும் பாதையில் நடந்து வருவார்கள், அது ராஜ பாதை. அதில் சிங்கம் இருக்காது, துஷ்ட மிருகங்கள் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் நான் ராஜாவாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்லணும், எனக்காக சிந்தப்பட்டதான இயேசுவின் இரத்தத்தினால் நான் ராஜாவாக இருக்கிறேன். எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது, எனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, எனக்கு ஒரு ராஜ பாதையை என் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து ஆசாரியராக இருக்கிறோம். ஆசாரியன் என்றால் ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்துவது, அவருக்கு முன்பாக ஊழியம் செய்வது, அவருக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு ஊழியம் செய்யும்படியாக அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒன்று. அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12வது அதிகாரம் 10வது வசனம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கும்படியாக நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? எதுதான்? எது? இயேசுவின் இரத்தம். ஆமென். நீங்கள் எங்கேயும் போக வேணாம். நீங்கள் உங்கள் உட்கார்ந்திருக்க வீட்டிலேயே நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து அந்த தண்ணி மேலே கை வைத்து, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இதை நான் தண்ணியாக பார்க்கல, இதை நான் உம்முடைய இரத்தமாய் பார்க்கிறேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிங்க, சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஆமென். நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். நான் பிசாசு பிடிச்சவங்களுக்கு அந்த தண்ணியை ஜெபம் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா, ஒரு இடத்துல நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பிலிவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அங்கே ஜெபம் பண்ணுறது கொடுக்க நான் ஜெபம் பண்ணி தண்ணியில் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிலிவர்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன். இவங்க போய் அந்த தண்ணியை கொடுக்க போனாங்க பாருங்கள், அவங்களுக்குள்ளே இருந்த பிசாசு அந்த கிளாஸை ஓங்கி ஒரு அடி அடித்து கிளாஸை தட்டி விட்டுருச்சு. விஷயம் என்ன? விஷயம் என்ன? நம்ம அதை தண்ணியாக பார்க்குறோம், சாத்தான் அதை இயேசுவின் இரத்தமாய் பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். எனவே நம்ம இயேசுவின் இரத்தத்துக்காக வேற எங்கேயும் போக தேவையில்லை. இருக்கிற இடங்கள்லையே தண்ணி எடுங்க, அது மேலே கை வைங்க. ஆண்டவரே, எனக்காக நீர் சிலுவையில் சிந்தின இரத்தமாக இந்த கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நான் பார்க்குறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லி அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை ஒரு கிளாஸ் இரத்தமாய் மாற்றுங்கள். ஹல்லேலூயா. அதை கொண்டு போய் வீட்டில் தெளித்து விடுங்க. ஆமென். அதை நீங்கள் குடிங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மளை சுகப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து இயேசுவின் இரத்தத்தினால எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், நமக்கு இந்த புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு தைரியம் உண்டாயிருக்குதான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த தைரியம் இருக்கிறது? அநேகர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரதுக்கு பயப்படுறாங்க. சர்ச்சில் ஏதாவது ஊழியம் சொல்லிட்டா பயப்படுறாங்க, சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது காரியம் சொல்லிட்டா பயப்படுறாங்க. என்ன சிஸ்டர், உங்கள் வீட்டில் இந்த வாரம் ஒரு ப்ரேயர் வைப்போமா? எங்கள் வீட்டில் ப்ரேயரா? இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட அவசியம் இல்லை. ஐயா, இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பிரதர் சொன்ன மாதிரி நாம் ரொம்ப ஞானமாய் நடக்க வேண்டியதான நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆமாம், எல்லா இடத்துலையும் இடம் பார்த்து, பொருள் பார்த்து, பேச வேண்டிய இடம் பார்த்தா நம்ம பேசி, ஜெபம் பண்ண வேண்டிய இடம் பார்த்தா ஜெபம் பண்ணி, அப்படி போக வேண்டி, அப்படி நம்ம இருந்து ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கமாக ஆதாயப்படுத்தக்கூடிய நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. இங்கே வரும்பொழுதெல்லாம், நீ ஒரு பாவி, நீ பாவம் செய்திருக்கிறாய், உன்னால் எப்படி தேவ சமூகத்துக்கு வர முடிந்தது, இந்த வாரத்தில் நீ இப்படி பண்ணியே, இது உன்னுடைய மனசாட்சியில் உனக்கு குத்தலையா, இது உனக்கு வேதனை உண்டாக்கலையா, இப்படின்னு சொல்லி ஒரு வல்லமை உங்களோட பேசும். டக்குன்னு நீங்கள் இங்கே வந்த உடனே கண்களை மூடி, நான் பாவிதான் சுவாமி, உங்களுடைய இரத்தத்தினால் எனக்கு கழுவுங்கப்பா, எனக்காய் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்துக்கு கீழே நான் வர்றேன் சுவாமி. ஒரே ஜபந்தான், சாத்தான் ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா, ஆமென். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. அந்த ஜெபந்தான் அவனை நீதிமானாய் மாற்றினது. ஹல்லேலூயா. அதனால இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. எப்போனாலும் இயேசப்பா பக்கத்தில் வரலாம், எப்போனாலும் முழங்கால் போட்டு அவரை நம்ம கூப்பிடலாம். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு விசுவாசிக்கிற எல்லாரும், இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று கூட்டத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். பாஸ்டர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு பாடலோடு சேர்ந்து கண்களை மூடி இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து, என்னுடைய வாழ்க்கையும் கசப்பாக தான் இருக்குது என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரே, இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்தில் கசப்பு தான், கஷ்டம்தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், வியாதி தான், இதன் மத்தியில் தான் இன்றைக்கு உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட நிலவரத்தில் வந்தவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால்
ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரமாக ஆமென் ஆண்டவர் அந்த சிலுவையின் வல்லமையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கசப்பாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கசப்பான அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது கசப்பான காடி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கசப்பை எல்லாம் இயேசு சிலுவையிலே வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆமென். அதை ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா கசப்பையும் நீர் சிலுவையிலே காடியாய் வாங்கி கொண்டீர் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த காடியை வாங்கின பின்பு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. என் மகளே, என் மகனே, உனக்காக நான் செய்ய வேண்டிய எல்லாம் முடிந்தது.